திராவிட கூட்டங்களில் இருந்து அந்த ஆரிய சனாதனத்தை விட கொடுமையானது திராவிட சனாதனம். திராவிட ஆட்சிகள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த தலித்துக்கள், அடித்தட்டு மக்களுக்கான பிரச்சனைகள் நீண்டு கொண்டே இருக்கிறது. திராவிடம் அப்படிங்கிறது ஒரு கொள்கையா இருக்குது, அது ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு கொள்கையா இருக்கு. ஆனா திராவிட மக்களாக எங்களை சொல்லக்கூடிய நாங்கள் எல்லாருமே அது ஏழ்மையிலையும் வறுமையிலையும், முதலமைச்சராக இருக்கட்டும், சேகர் பாபுவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே ஒரு தமிழனை இழிவாக பார்க்குறாங்க. தமிழன் எழுத்திலும் ஆயுதம் உண்டு, அதுவே தமிழ் ஆயுதம். அனைவருக்கும் வணக்கம். நான் சீமானிஸ்ட் செந்தில் பேசுகிறேன். சனாதனத்தை ஒழிக்கிறோம், சனாதனத்தை எதிர்க்கிறோம், ஆரிய சனாதனத்தை எங்களை தவிர வேறு யாருனாலையும் எதிர்க்க முடியாது அப்படின்னு பேசிக்கொண்டு இருக்கிற திராவிட கூட்டங்களில் இருந்து, அந்த கூடாரத்தில் இருந்து ஒருத்தர் ஆரிய சனாதனத்தை விட கொடுமையானது திராவிட சனாதனம் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். அவர் யாருன்னு பார்த்தா 2017 அந்த ஆண்டில் அறம் அப்படின்னு ஒரு படத்தை இயக்குறார். இயக்குனர் அவர் பேர் கோபிநாயனார். அறம் படத்தில் ஒரு சமுதாயத்தில் கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய, குறிப்பாக ஒரு தலித்துக்கள் வாழக்கூடிய பகுதியில் நீர்நிலைகள் இல்லாமல், நீர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த நீருக்காக அவங்க போராடுறாங்க. அப்போ அந்த போராட்டத்துக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் உறுதுணையாக இருக்காங்க. அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த மக்களுக்கும் எதிராக மொத்த அரசு இயந்திரமுமே இயங்குறதாக கதை சொல்லப்படுது. அதில் ஆழ்துளை கிணற்றில் போயிட்டு, குழாயில் போயிட்டு ஒரு குழந்தைய மாட்டிக்குது. அந்த குழந்தைய மீட்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதிக்குடிகளுக்கு, தலித்துன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எதிராக அரசு இயங்குகிறது அப்படின்னு அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. படம் நல்லா இருந்தது, நல்லா சிறப்பாக இருந்தது. அப்போ அந்த படம் இயக்கி அந்த படம் வெளியே வந்து நல்லா போனதுக்கப்புறம் அவரை அழைத்து இந்த பெரியார் கூடாரம் இருக்கு இல்லையா, அந்த பெரியார் லாபி பண்ணக்கூடியவங்க எல்லாரும் கூப்பிட்டு அவரை பெரிய உயர்ந்த கருத்து சிந்தனையை வந்து சொல்லிட்டாருன்ட்டு அவருக்கு பெரியாரிய விருது கொடுக்குறாங்க. அவரை பாராட்டுறாங்க, அவரை உச்சி மகிழ்கிறாங்க, அவரை உயர்த்தி விடுறாங்க. அவர் பேசிக்கலி அவர் வந்துட்டு விசிகாவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர். இயக்குனராக வர்றாரு, அந்த கருத்துக்களை சொல்கிறாரு. அவர் சொன்ன அந்த கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் இன்றைய நிலைமையும் கூட. திராவிட ஆட்சிகள் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த தலித்துக்கள், அடித்தட்டு மக்களுக்கான பிரச்சனைகள் நீண்டு கொண்டே இருக்கிறது, தீர்க்கப்படலை. சாதியம் ஒழிக்கப்படலை. நாங்கள் சாதியம் ஒழிக்கிறோம், பகுத்தறிவு பேசுகிறோம்னு சொல்லக்கூடிய இந்த திராவிடர்கள் அதை எதையுமே செய்யலை அப்படிங்கிறது அந்த படத்தில் மறைமுகமாகவே சொல்லியிருப்பார். எந்த அரசும் அடித்தட்டு மக்களுக்கான எந்த ஒரு நன்மையும் செய்யலை அப்படிங்கிறத அந்த படத்தில் சொல்லியிருப்பார். இப்போ பிரச்சனை என்னன்னா, இவர் ஒரு பெரியாரிஸ்டாக இவர் தன்னை கருதுறார். இவர் தன்னை ஒரு திராவிட கூட்டத்தில் தன்னையும் நினச்சிக்கிட்டு தன்னை ஒரு திராவிடனாக நினச்சி வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பகுதியில், கரடிபுத்தூர் அப்படிங்கிற பகுதியில் தலித் மக்கள் வாழக்கூடிய அந்த நிலப்பகுதிகளில் அவங்களுக்கு வந்துட்டு நிலம் இல்லை, வீடு இல்லை, சொந்தமாக நிலம் இல்லை. அதுக்கு அவங்க வந்து விண்ணப்பிக்கிறாங்க. அதுக்கு எந்த ஒரு முன்னெடுப்பும் எந்த அரசும் எடுக்கலை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிலங்கள், அங்கே ஒரு 5.5 ஏக்கர் காலி நிலங்கள் கிடைக்கிறது. அந்த இடத்துல எங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்கன்னு இவங்க கேட்குறாங்க. ஆனால் அந்த நிலத்தில் மணல் எடுக்கப்படுகிறது, தொடர்ந்து அள்ளப்படுகிறது. அந்த மணல் பூரா எங்கே போகுது அப்படின்னா ஏதோ ஒரு முதலாளிகளுக்கு போகுது. கேட்டால் அரசு பயன்படுத்த எடுத்துக்கிட்டு போகிறதாக சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு முதலாளிக்கு போகுதுன்னு அவரை குற்றச்சாட்டு வைக்கிறார். அந்த ஒரு முதலாளிக்கு நீங்கள் சேவை செய்யக்கூடிய நீங்கள், அரசாக இருக்கக்கூடிய நீங்கள், ஏன் தலித் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு அந்த நிலத்தை பட்டா போட்டு கொடுக்கூடாது? உன்னை ஆட்சியில் ஒருத்தன் நிலம் இல்லாமல், வீடு இல்லாமல் இருக்கான்ல அப்படின்னு அவருக்கு கேள்விகள் இருக்கிறார். இப்படி இவர் திராவிடத்தை வெளுத்து வாங்குறார். இது திராவிடன் மாடல் என்பது ஒரு பித்தலாட்டம். திராவிடம் அப்படிங்கிறது ஒரு கொள்கையாக இருக்குது, அது ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு கொள்கையாக இருக்குது. ஆனால் திராவிட மக்களாக எங்களை சொல்லக்கூடிய நாங்கள் எல்லாருமே அது ஏழ்மையிலையும் வறுமையிலையும் திராவிடத்திற்காக நாங்கள் உழைத்து கஷ்டப்பட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். திராவிட மக்களாக நாங்கள் முன்னேறலை. ஆனால் திராவிடங்கிற கொள்கையை பேசிக்கொண்டு அது ஒரு அரசை அமைத்து அவர்கள் எல்லாமே வாழ்கிறாங்க அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க. குறிப்பாக பெரியாரிய சிந்தனைவாதிகள்னு சொல்லக்கூடியவர்களை எல்லாமே வெளுத்து வாங்குறாரு. குறிப்பாக மதிவதனி, அந்த அம்மா பேர் காந்தாதேவின்னு நினைக்கிறேன் இயற்பெயர். அந்த பொண்ணை வெளுத்து வாங்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபி ஒரு இடத்துல இப்போ ஆரியர்கள் அல்ல விஸ்வ இந்து பரிஷத்து, இந்துத்துவ முன்னெடுக்கிறவர்கள்
ஆரியத்தை முன்னெடுக்கிறவர்கள், சனாதனத்தை முன்னெடுக்கிறவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையை பண்ணிடுறான், ஒரு 100 பேரை சுட்டு கொண்டுட்டான், ஏதோ ஒன்று நடந்துருது, மக்களுக்கு எதிராக நடந்துருதுன்னா அவங்களுக்கு முட்டு கொடுக்க பல்லாயிரம் பேர் வருவான், பல 100 பேர் வருவான். யூடியூப்லேயும் டிவிலையும் தொலைக்காட்சிகள்லையும் செய்தித்தாள்கள்லையும் வருவான். அவர்கள் முட்டு கொடுத்து அவர்கள் செய்த அந்த காரியத்திற்காக நியாயம் பேசி அதை நியாயப்படுத்துவார்கள். அதே போன்று திராவிட ஆட்சி செய்யக்கூடிய, இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்யக்கூடிய பல காரியங்களுக்கு முட்டு கொடுக்கும் விதமாக தான் இந்த பெரியாரிஸ்டுகள் பூரா இருக்காங்க. குறிப்பாக மதிவதனி போன்ற ஆட்கள்லாம் இருக்காங்கன்ட்டு அவர் அதில் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார். மதிவதனிக்கு என்ன தெரியும்? ஆதி திராவிடர்களை பற்றி ஏதாவது பேசியிருக்கா? கீழ்வெண்மணியை பற்றி பேசியிருக்கா? வேங்கவாசல் பற்றி பேசியிருக்குதா? ஆதி திராவிடருடைய பள்ளிகளுக்கு, அந்த குழந்தைகளுடைய பள்ளிகளுக்கு, விடுதிகளுக்கு இது வந்து பார்வையிட்டு இருக்குது. அவர்களோட வாழ்வாதாரம் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்லாம் உங்களுக்கு தெரியுமா? இவங்க திராவிடம் சனாதனம்னு பேசுகிறாங்க. மிகக்கூடிய சனாதனம் வந்து திராவிடம் தான் அப்படின்ட்டு பெரியாரிய கூடாரத்தில் இருந்து வெளியில் வந்து ஒருத்தர் பேசுகிறாருங்க. அப்போ இதே அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த காலங்களில் பேசுகிறாங்க, பெரிய சனாதனமே திராவிடம் தான், திராவிடத்தில் தான் இருக்குது, திமுக தான் இருக்குது அப்படிங்கிறார். அது இந்த திமுகவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கார்ல, தமிழ்நாடு துணை முதலமைச்சர், நாங்கள் ஆரியத்தை ஒழிக்கிறோம், நாங்கள் ஆரியத்தினுடைய சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு பேசும்போது அண்ணன் இந்த கேள்வி கேட்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் இதை சொல்கிறாங்க. பெரிய சனாதனமே திராவிடம் தான், ஆரிய சனாதனத்தை விட கொடுமையானது திராவிட சனாதனம் அப்படிங்கிறார். அதையே அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாருங்க. இதில் இது எப்படி, இது உண்மை, இது அவர் கோபி நாயனார் சொல்கிறதும் உண்மை, அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வதும் உண்மைங்கிறதுக்கான எடுத்துக்காட்டுகள் நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல்முருகனை, சகோதரர் வேல்முருகன் அவர்கள் வந்து சட்டசபையில் வச்சு எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க. ஒருமையில் பேசுகிறதும், அதிக பிரசங்கி என்ற ஒரு 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 சட்டமன்ற உறுப்பினரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை, நீங்கள் முதலமைச்சராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், பேசுகிறீங்கன்னா இது பேசுகிறவர்கள் பூரா மாற்றுமொழியாளர்கள். முதலமைச்சராக இருக்கட்டும், சேகர் பாபுவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே ஒரு தமிழனை இழிவாக பார்க்குறாங்க, இழிவாக நடத்துகிறாங்க சட்டசபைக்குள்ளார. எவ்வளோ கொடுமையான சனாதானம் இது! பெரியாரிஸ்டுகள் பாருங்கள், 2017 வந்த ஒரு படம், அந்த படம் அரசுக்கு எதிராக இருக்கிறது. அந்த படத்தை இயக்கியவருக்கு பெரியாரிய விருது கொடுக்குறாங்கன்னா அன்றைக்கி ஆட்சியில் இருந்தது யாருன்னு நம்ம பார்க்கணும். அன்றைக்கி அதிமுகவே இருந்தாலும் கூட ஆட்சியின் அதிகாரத்தில் இருந்தது தமிழர்கள். எடப்பாடி அவர்கள் தான் அங்கே முதலமைச்சராக இருக்காங்க. அப்போ அந்த அந்த கருத்தை கூட ஒரு தமிழருக்கு எதிராக தான் அவங்க முன்னிறுத்துறாங்க. இவங்களுடைய லாபி, அந்த திராவிட லாபியை தமிழர்களுக்கு எதிரானது, தமிழர்களுக்கு எதிரான கொடுமையான சனாதனத்தை கட்டமைப்பது தான் இவங்களுடைய வேலை. நீங்கள் எங்கே அண்ணன் சீமான ஒழிக்கிறது எவ்வளோ வேலைகள், எவ்வளோ அவதூறுகள், எவ்வளோ கேவலமான செயல்பாடுகள். யூடியூபர் எத்தனை பேர் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே வேலையை தான் கோபி நாயனார் திராவிடத்தையும் திராவிட கூட்டங்களையும் எதிர்த்து பேசுகிறார் அப்படிங்கவுமே அவர் மேலே அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இந்த திராவிடம் இந்த தமிழர்களுக்கு எதிரானது என்பதை நம் மக்கள்கிட்ட எவ்வளோ சொல்லினாலும் புரியும். இவங்க சிறுபான்மையினருக்கு இவங்க இந்த திராவிடர்கள் வந்து பாதுகாவலர்களா? அப்படின்னா எப்படி இத்தனை சிறுபான்மையினர்கள் வந்து வெட்டி கொல்லப்படுறாங்க? என்ன செயல்பாடு நடந்திருக்கு? என்ன அவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்ன இருக்குது? இல்லை நடந்த கொலைகளுக்கான என்ன தீர்வு கிடைச்சிருக்குது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு? எதுவுமே கிடையாது. மிக கொடுமையான திராவிடமான ஆட்சி அப்படின்றதை நம்ம சொல்லலைங்க, அந்த கூடாரத்தில் இருந்து வெளியில் வந்தவர்களே சொல்கிறாங்க. தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் பாதுகாவலர்கள் இவர்கள் இல்லை அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகுது. இதை மக்கள் உணர்ந்து கொண்டு அதிலிருந்து திராவிடத்தை விட்டு வெளியேறி தமிழர்களை, தமிழ் தேசியத்தை நாடி அவங்க வரணும். தமிழர்களாக இணையணும், தமிழ் தேசியத்தில் ஒருங்கிணையணும். சீமான் வெற்றி பெறணும். இதை தமிழர்கள் உணரணும். ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும், அது தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய தமிழனாக இருக்கணுங்கிறது இதில் முக்கியம். அப்போ தான் தமிழர்கள் மீண்டெழ முடியும், தமிழை மீண்டெழ முடியும், தமிழர்கள் இந்த நிலத்தில் சிறப்பாக வாழ முடியும். இல்லைன்னா அந்நியர்களால் அடிமைப்படுத்தப்படுவோம், அந்நிய சனாதானத்தால் நாம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். இது உண்மை. நன்றி.